ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் டியூஸ்டே வந்து ஜேபி போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னா நம்ம புது வீட்டுக்கு வந்து லைட்ஸு, அதுக்கப்புறம் மெயினாக சாமி மேடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். யாராச்சும் இப்போ புது வீட்டுக்கு மூவ் பண்ணுறீங்க, ஸோ ஃபர்னிச்சர் வாங்கணும், லைட்ஸ் வாங்கணும் அப்படின்னா மேபி அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அன்றைக்கி போயிட்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு, ஸோ சிங்கப்பூரில் பார்த்ததுக்கும் அங்கே போய் பார்க்குறதுக்கும் எப்படி ப்ரைஸ்லாம் ஓகேயா, டெலிவரி எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து அன்றைக்கி ட்ரெயினில் தான் போயிருந்தோம். லக்கிலி நமக்கு டிக்கெட் வந்து கிடச்சிச்சு. வீக் டேஸ் அப்படின்னால கொஞ்சம் டிக்கெட் இருந்தது, அதுவும் நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோம். ஏன்னா பஸ்ஸில் போகிறதுக்கும் ட்ரெயினில் போகிறதுக்கும் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பஸ்ஸில் போனோம் அப்படின்னா டிராஃபிக்கு, அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து பஸ் எடுத்து உட்லண்ட்ஸ் போகணும். உட்லண்ட்ஸ்லேருந்து மறுபடியும் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஜேபிக்குள்ளே போகிறதுக்கு பஸ் எடுத்து போகணும். ஸோ டிராஃபிக் இதெல்லாம் இருக்கும், ஒரு 1 hour கிட்ட எடுத்துரும். அதே நம்ம ட்ரெயினில் போனோம் அப்படின்னா 5 to 7 minutesக்குள்ளே வந்துட்டு நம்ம ஜேபி போயிடலாம். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஆல்ரெடி நான் ஜேபி போனதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் ஜேபி போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. www.ktmb.com.my அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து வாங்கலாம். நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். 8:30க்கு சிங்கப்பூரில் ட்ரெயின் எடுத்து 8:45 போலலாம் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி ஜேபிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நான், தம்பி, ஹஸ்பண்ட் 3 பேர் தான் போயிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி கோயிலுக்கு வேறு போகணும். ஸோ அதனால் வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு ஹேஷ் ப்ரௌனும் டீ, காஃபி இது மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்ருந்தோம். தம்பி வந்து கார்ன் வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து டெக்ஸி எடுத்து கோவிலுக்கு போயிட்டோம். நாங்கள் போனது வந்து ஸ்ரீ மகா சிவ முனீஸ்வரர் டெம்பிள். இந்த கோவிலுக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கோம். அம்மாலாம் வந்திருக்கும் போது கூட்டிகிட்டு வந்தோம். பட் என்னென்னா அந்த தடவை வந்து நான் உள்ளே போக முடியலை, வெளியில் தான் இருந்தேன். அப்போவே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இன்னொரு தடவை நம்ம இங்கே வருவோம், ரொம்ப நல்லாயிருக்கும், நீ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நாங்கள் வந்து ஜேபி போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே போயிடணும், ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும். ஏன்னா 12 மணிக்கு நட சாத்திடுவாங்கல்ல. ஸோ அதுக்கு முன்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருப்போம். அன்னைக்கு வந்து சரி நம்ம இன்னொரு கோவிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே போகிறதா வந்து நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. காடியில் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துக்கு நம்ம முன்னாடியே வந்திருக்கோமேன்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா இந்த கோவில். ஸோ உள்ளே போனதும் எனக்கு எமோஷ்னல் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு பிடிச்ச 2 சாமியும் ஒரே இடத்துல இருக்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மனசெல்லாம் ஒரு மாதிரி லேஸ் ஆகி அழுக வந்துருச்சு. ஸோ சாமி வந்துலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு பஜ்ஜி, பக்கோடா, வடை இதெல்லாம் வந்து சுட சுட ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு மிளகா பஜ்ஜி பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டால் 4 பஜ்ஜி வந்து 2 ரிங்கெட் சொன்னாங்க. சரி 4 பஜ்ஜி மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து 4 வடை வாங்கியிருந்தாங்க. இந்த பாட்டி வந்துட்டு சட்னி கூட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லஞ்சுக்கு நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வடையெல்லாம் சாப்பிட்டோன்னா அப்புறம் ஃபுல்லாகிடும். அதனால் கம்மியாக மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து டேக்ஸி எடுத்து தம்பாய் லைட்டிங் சென்டர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டோம். இந்த லைட்ஸு, அதுக்கப்புறம் ஃபேனு, இந்த இடத்துக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க விடலை. ஸோ அங்கே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்க முடியாதுன்ட்டு. ஸோ அதனால தான் என்னால் எடுக்க முடியலை. கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணலாம். லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நிறையா பேர் அங்கே வந்திருந்தாங்க. சீலிங் ஃபேன் வந்து அங்கே பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா 600 ரிங்கெட் கிட்ட தான் இருந்தது. நாங்கள் இப்போ பாதி அமௌண்ட் மட்டும் கட்டிட்டு ஃபுல் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணும்பொழுது கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இல்லை லோக்கல் இல்லாமல் நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வர்றதுனால டெபாசிட் மாதிரிலாம் பண்ண முடியாது, ஃபுல் அமௌண்ட்டுமே பே பண்ணணும். நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ வந்து எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி டெலிவரி பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ டெலிவரி ஆப்ஷன்லாம் கேட்கும்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்கும்பொழுது 300 to 400 ரிங்கிட் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு சிங்கப்பூர் ஜிஎஸ்டி கட்டணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கே ஒரு அமௌண்ட் வரும். ஃபேன் பார்த்தீங்கன்னா 600 ரிங்கெட் அப்படின்னா $190 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் கூட தான் வரும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து நேராக காரில் வந்து வைக்க முடியும் அப்படின்னா காடி ரெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து காடி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாள். ஸோ அவங்க வந்துட்டு இன்னொரு நாள் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போவே பே பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு நம்ம அன்றைக்கி பார்த்து மட்டும் வச்சுட்டு வந்துட்டோம். என்ன மாடல் அதெல்லாம் வந்து கேட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு.
ஸோ அப்படியே வந்துட்டு லைட் பார்த்துட்டு பக்கத்தில் ஃபர்னிச்சர்லாம் இருந்தது, டைனிங் டேபிள், சோஃபா அதெல்லாம். ஸோ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு வந்து சிங்கப்பூரில் ஹிப் வேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே பார்த்ததுக்கும் இங்கேக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, கொஞ்சம் சேமாக தான் இருந்தது. ஒரு சில டைனிங் டேபிள்லாம் ஆஃபரில் இருந்தது, பட் ஆனால் டெலிவரி சார்ஜ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம சிங்கப்பூர்லேயே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அங்கே சோஃபா டைனிங் டேபிள் எதுவும் பார்க்கல. பட் டிசைன்லாம் வந்து ஓகே, நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து ஓகே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது வாங்குவோம் அந்த மாதிரி தோணலை. ஆல்ரெடி சிங்கப்பூரில் வந்து ஹிப் அண்டில் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இன்னும் பெஸ்ட்டு அப்படின்னு மைண்டில் இருந்தது. சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். அங்கே பக்கத்துலேயே தான் ரோடு வந்து க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா சைடில் வந்துட்டு சாமி மேடை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்க்கலாம் சொல்லி போயாச்சு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு ரீசெண்டாக இந்த சாமி மேலாம் வந்துட்டு அங்கே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சில பிளேஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க சிங்கப்பூர்லேயுமே வந்து பார்த்துருக்காங்க, பட் சிங்கப்பூரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனால வந்து நம்மளுமே முடிவு பண்ணிட்டோம் அங்கே தான் நம்ம வாங்கணும். ப்ளஸ் டிசைன், சைஸ் இதெல்லாம் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. மேலே வந்து கோபுரத்திலே பார்த்திங்கன்னா ராஜகோபுரம், அப்புறம் வரிசையாக இருக்கிறது, அப்புறம் வந்து சின்ன சின்ன கோபுரமாக நம்ம வந்து அதை எப்படி வேணும், டிசைன் வந்துட்டு முருகன் வேணுமா, வேல் வேணுமா, மயில் வேணுமா, விநாயகர் வேணுமா, அப்படி எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். சைஸுமே வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு இடத்துலையும் வந்துட்டு நிறைய கடை இருக்குது சாமி மேடை செய்கிறதுக்குன்னு. ஸோ அங்கேயுமே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு போன இடத்துல அந்த லைட்லாம் பார்த்தோம்ல தம்பாய், அங்கேயே வந்துட்டு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. நமக்கு பிடிச்ச டிசைன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோபுரம் ராஜகோபுரமா அப்புறம் லேயர் கோபுரமா இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து வாங்கிட்டோம். அவங்க வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கூட நம்ம சிங்கப்பூர் வந்து வீக்லி ஒன்ஸ் வருவோம். ஸோ அப்போ கூட வந்து நீங்கள் உங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்துட்டு அளவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு டீ, காஃபி, ஹேஷ் ப்ரௌன், அதுக்கப்புறம் தம்பியுமே வந்துட்டு பாவம் வெறும் கார்ன் மட்டும்தான் வந்து சாப்பிட்டுருந்தாங்க. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலெலாம் வந்துட்டு எதுவும் பார்க்க முடியாது, நேராக வந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேக்ஸி எடுத்து 7 ஸ்பைஸ் தான் போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் 2வது தடவை அங்கே போகிறேன். லாஸ்ட் டைம் அம்மா கூட வந்திருக்கும் போது சேம் டின்னர் சாப்பிட்றதுக்காக இதே ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா லஞ்சுக்கு ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு யாருக்குமே பிடிக்கல. நாங்களாவது பரவாயில்ல, அத்தையும் அம்மா வந்துட்டு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. சரி உங்களெல்லாம் டின்னருக்கு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அந்த டைம் வந்து 7 ஸ்பைஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் அப்போ வரும்பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கும். சரி உள்ளே வந்து ப்ரைஸ்லாம் செக் பண்ணும்பொழுதும் ஓகே ரீசனபிளாக தான் இருந்தது. அம்மா வந்து சப்பாத்தி, வெண்டைக்காய் கிரேவிலாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வெண்டைக்காய் கிரேவி வந்து செம்மையாக இருக்குது அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. உண்மையாலுமே சாப்பாடு சூப்பராக இருந்தது. அந்த தடவை வந்து எங்களுக்கு டின்னருக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி, எம்டி பிரியாணியாக தான் கிடச்சிது, பீஸ் இல்லை. ஸோ அதனால தான் இந்த தடவை லஞ்சுக்கு போயிட்டு நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்தோம். இந்த தடவை வந்து நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தம்பிக்கு வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் புலாவ் வந்து வாங்கிட்டு எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் அவங்களோட ஃபேவரட்டான லேம் தம் பிரியாணி வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஃப்ரைட் சிக்கன் விங்ஸ் கூடவே ட்ரை பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களா. அதனால் வந்துட்டு ஆந்திரா ஸ்பைஸ் ஃபிஷ் மசாலா வந்து வாங்கியிருந்தோம். கொஞ்சமாக தான் பிரியாணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா கொஞ்சமாக தந்துட்டாங்களே, சரி அடுத்த ரவுண்டு வேறு ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். சரி பிரியாணியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட வந்துகிட்டே இருந்தது. 2 நல்ல பெரிய பீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரியாணிலலாம் வந்து போன் பீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். போன்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன். ஹஸ்பண்டுக்குமே வந்து லேம்ப் நிறையா இருந்ததா, உள்ள பீஸ் நிறையா கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து சதையாக இருந்தோன்னே சாப்பிடவே முடியலை. அதில் ஒரு பீஸ் வந்து வச்சுட்டேன். பிரியாணியோட ஃப்ளேவர் உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஜேபி போகிறீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆந்திரா ஸ்பைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபிஷ் மசாலா வந்து வாங்கியிருந்தோம். ஒரு 5 பீஸ் கிட்ட வந்து சின்ன மீன் துண்டு வந்து உள்ளே போட்டு கிரேவி வந்து செஞ்சுருந்தாங்க. காஞ்ச மிளகாலாம் போட்டிருந்தாங்க. மெனுவில் பார்க்கும்போது 2 சில்லி படம் போட்டிருந்தாங்க. நான் நினச்சேன் ஓகே ஸ்பைசி லெவல் வந்து ஓகே மீடியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கியிருந்தேன். கிரேவி வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக அது ஸ்பைசியெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு. கிரேவி சூப்பர்.
எனக்கு வந்து அந்த கிரேவியை சாப்பிடும்பொழுது பிரியாணியை விட வெள்ளை சாதம் இருந்திருக்கணுமோ அப்படி தான் ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா நல்லா வெள்ளை சாதத்தில் அந்த கிரேவியை போட்டு பரட்டி சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கூட நான் கிரேவியை வைக்கவே இல்லை, எல்லாத்தையும் சும்மா வெறும் வாயிலே அப்படியே சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்தது. யாராச்சும் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அங்கே போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணுங்கள், அதுவும் வெள்ளை சாதத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே போனால் ஹஸ்பண்ட் வந்து இந்த கேசரி ஐஸ்கிரீம் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ டிசர்ட்டுக்கு அதையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து டேக்ஸி எடுத்து அப்படியே வந்துட்டு டேப் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் இங்கிட்டு வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு அந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணுறேன். நம்ம அன்னைக்கு விசிட் பண்ண எல்லா இடத்தோட அட்ரஸுமே பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் எனக்கே பேர் தெரியலை. ஸோ அதனால் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை வந்து விசிட் பண்ணலான்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த சிங் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம், அடுப்பு ஸ்டோவ் இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு கிச்சன் கேபினெட்டில் வந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்குறதுக்கு போங்க. நாங்கள் பண்ண மிஸ்டேக் அதுதான். நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டோவ்லாம் வந்து வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிங் வந்து பார்க்கும்போது நிறைய சைஸ் இருக்குதுல்ல. ஸோ எங்களுக்கே வந்து டவுட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் நம்மளோட ஐடிக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டு ஓகே எவ்வளோ சைஸ் வந்து எவ்வளோ சென்டிமீட்டரில் வந்து நம்ம சிங் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து அனுப்புனாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த சைஸுக்கு மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்தது. நமக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால டபுள் சிங்லாம் வந்து வைக்க முடியாது, சிங்கிளானது தான் வைக்க முடியும். சரி எனக்கு ஒன்று பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி அங்கே வந்து வாங்கியாச்சு. 900 ரிங்கெட் கிட்ட வந்தது. சேம் அவங்க டெலிவரி பண்ணதுக்கு டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 300 to 400 ரிங்கெட் அதுதான் சொல்லியிருந்தாங்க. ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஆனால் நம்ம இதை வந்து காடியிலே கொண்டு வந்துலாம் அவங்க ஃப்ரெண்டோட போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது கூடவே வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர், அப்புறம் டவல் வந்து போடுறது, ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அங்கேயே மொத்தமாக வந்து வாங்கிட்டோம். அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் சாமி மேடை பார்க்குறதுக்காக டாக்ஸி எடுத்து லாகின் சுசூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு 4-5 கடை வந்து சாமி மேடை தான். எல்லா இடத்துலையுமே கஸ்டமைஸ் பண்ணுவோம், டிசைன் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைஸ் வந்துட்டு நமக்கு எவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணாமல் போனது தான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. வீட்டுக்கு இந்த சிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோவ் இதெல்லாம் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸில் வேணும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க, ஈஸியாக இருக்கும். சாமி மேடை வந்து நம்ம அன்னைக்கு வந்து எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. பட் எங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட நம்பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க இன்னும் கொஞ்சம் டிசைன்லாம் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஜேபி போய் வாங்கணும். அங்கேருந்து டாக்ஸி எடுத்து நேராக ஜேபி சென்ட்ரல் போயிட்டு ட்ரெயின் வந்து 7:30க்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரெயின் எடுத்து மறுபடியும் சிங்கப்பூர் வந்தாச்சு. அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.